வணக்கம் மிஸ், நீங்கள் பார்த்து இருக்குது பிரைட் ஃபிக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம தேங்க் ஒரு ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டா வாட்ஸ்அப் எதுவே ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு நம்மளோட செகண்ட் சேனல் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யோர் செல்ஃப். உங்களுக்கு தேங்கும் கல்யாணம் ஆகி இப்போது 6 years இருக்கும். உங்களுக்கு இப்போது ஒரு டாட்டர் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஃபஸ்ட் பேபி அவங்க தான். செகண்ட் பேபி நீங்கள் இன்னும் பிளான் பண்ணலான்னு வச்சுருக்கீங்க. ஸோ இதே ஒரு நல்லா இன்ட்ரோன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இப்போ தேவாங் தான் ஒரு கால் பேசிகிட்டு இருக்கான். ஹலோ, என்னடா நினச்சிட்ருக்க? என்ன நினச்சிட்ருக்க? கொத்தால் லவடி கோபால், என்ன நான் அந்த ஃபைல்லாம் உன்ட்ட தானே கொடுத்தேன், என்ன நடிகிரியாச்சுமா? சார் அது நான் சீக்கிரம் உங்களுக்கு கண்டுபிடிச்சி தரேன் சார். லவடி கோபால், சீக்கிரம்டா சீக்கிரம். லவடு சார். சார் நான் உடனே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். சீக்கிரம் பண்ணுங்கடா மயிராண்டியோலா. எவ்வளோ நேரம்டா அந்த ஃபைலை தேடிட்டு இருப்பீங்க? அப்போது தேவங்கிட்ட உங்கள் பொண்ணு வந்துட்டு அவரோட பேண்ட்டை பிடிச்சி இழுக்கிறா. இப்போ அவரும் பார்த்துட்டு சீக்கிரம் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு தேடிட்டு. ஓகே சார், நான் உடனே கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க அந்த சைடு உள்ளவங்களும் கால் கட் பண்ணியிருப்பாங்க. இப்போ தேங்கும் அவங்கள தூக்கிட்டு, என் தங்குமே என்னடி, என்ன வேணும்? ஜங்ஷி பாப்பாவுக்கு என்ன வேணும்? அப்பா, யார் இது? யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? அது பிஸ்னஸ் கால். அதெல்லாம் அவனுக்கு சொன்னால் புரியாது. சீக்கிரம் பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டு அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிக்கோ, உனக்கு அப்போ புரியும். நான் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பையன்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு குட்டி தம்பி பாப்பா இல்லை தங்கச்சி பாப்பா, ஏதோ ஒரு பாப்பா எனக்கு பெற்று கொடுக்க சொல்லுப்பா. நானும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன், அவள் பெற்றே கொடுக்க மாட்டேன்றா. என்னம்மா, யார்? உங்கள் அம்மா ஓரா பண்ணிட்டுருக்கா. சரி, எந்த ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும்னு கேளு, வாங்கிடுவோம். அவகிட்ட நான் கேட்டேன், என்னை வாங்கினா ஹாஸ்பிட்டல்லையே வாங்கிடுமா அப்படின்னு. அப்போ அந்த ஒயின் சொல்கிறா, உங்கள் அப்பன்கிட்ட போய் கேளு, உங்கள் அப்பன் தான் அந்த வாங்கிட்டு வந்தான், நீ போய் உங்கள் அப்பாட்ட கேளுன்னு சொல்கிறாப்பா. அப்போ தேவனுக்கு சிரிப்பு வருது லைட்டா. அவர் சிரிச்சிட்டு, எதுக்குப்பா சிரிக்கிறா? இல்லை, நான் டாக்டர்கிட்ட எல்லாம் கேட்டுட்டேன், அடுத்தது என்ன பேபி தர்றேன்னு தெரில, ஆனால் ஏதாச்சும் ஒரு பேபி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு அப்படி போய் வாங்கிட்டு வா. ஆனால் அது ஒரு 10 months அந்தமாரி ஆகும், டைம் எடுக்கும். டைம் எடுக்குமா? என்னப்பா சொல்கிற? ஆமாம், டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். நீ ஒரு 12 months வெயிட் பண்ணுறியா? 1 year வெயிட் பண்ணுமா? நான் எதுக்கு 1 year வெயிட் பண்ணும்? அப்போ தானே தம்பியோ தங்கச்சியோ சீக்கிரம் கிடைக்கும், அப்போ தான் நீ ஜாலியாக இருக்கலாம். சரி, ஓகே. நீ டாக்டர்கிட்ட கேட்டல்ல, கொடுக்க சொல்லிட்டாங்கல்ல? கேட்டுட்டேன் தங்கம், கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்படியே ஜங்ஷியை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறான் ஃபோர்ஹெட்டில். சீக்கிரம் தம்பி பாப்பா வந்துடும் அப்படின்ட்டு அவன் ஹக் பண்ணிட்டு தூக்கிட்டு போகிறான். நீங்கள் தான் இப்போ கிச்சனில் இருக்கீங்க. என்ன அப்பன்னு பொண்ணும் 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க? என்ன வேணும் 2 பேருக்கும்? அதுவா? அது அப்பா, அது அப்பா ஏதோ கால் பேசிகிட்டு இருந்தாங்களா? அப்போது ஏதோ அது என்னமோ சொன்னாங்கம்மா, நான் மறந்துட்டேன். அதோட தம்பி பாப்பா பற்றி கேட்டேனா, தம்பி பாப்பாவை பற்றி டாக்டர்கிட்ட கேட்டாங்களாம். டாக்டரும் ஓகே சொல்லிட்டாங்களாம். அப்போது இன்னொரு 12 monthsல 12 months ஆமாம். யார் சொன்னா 12 monthsன்னு? டாடா தான் சொன்னிச்சு, 12 monthsல உனக்கு ஒரு தம்பி பாப்பா வந்துடும் அப்படின்னு. தெய்வம், என்ன சொல்லி வச்சுருக்க? அதுவாடி, அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஜங்ஷி, சொல்லுது. என்ன? ரூமில் அப்பாவோட வாலெட் இருக்கும், எடுத்துகிட்டு வரியா? ஓகே அப்படின்னோடனே இறக்கி விட்டோன்னே அவள் தான் குட்டியாக அழகாக நடந்து போய் ரூமுக்கு தான் போய் வாலெட் எடுக்க போயிருக்கா. இப்போது அப்படியே தேவை உங்ககிட்ட வந்துட்டு, அது ஒன்றும் இல்லடி போண்டாட்டி, எப்படியும் இவ்வளோ வச்சுட்டு மேட்ரெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
அது ஒரு 2 months எடுக்கணும் வச்சுக்கோயேன். அப்புறம் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகி அப்புறம் ஒரு 10 months. அதான் எல்லாத்தையும் சேர்த்து 12 months சொல்லிட்டேன். என்னங்கிற இப்போ நீ இருக்க பாரு தயம். ஏய் நான் என்னடி பண்ணுறது? கேட்டா 12 monthsன்னு சொல்லிட்டேன். பண்ணலாமா? ஏய் என்ன இது பத்தலையா உனக்கு? இவ்வளோ நாள் பண்ணுறது பத்தலையா? ஏய் இல்லடி, அவள் பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஆனால் இப்போது அப்படி இல்லடி. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பண்ணுறோம் ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஃபுல்ஃபில் ஆகலடி. ஃபுல்ஃபில் ஆகலை. இன்னும் எனக்கு எப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கணும் அப்படின்லாம் ஆசையாக இருக்குது. பட் நம்ம ஜங்ஷி இருக்கால, எப்படி முடியும் சொல்லு? ஏய் நம்ம பொண்ணு ஜங்ஷி. ஏய் நம்ம பொண்ணு தாண்டி, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. எப்படி சொல்கிறதுடி, நான் இப்போ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அவளுக்கு நல்ல ஒரு அப்பாவாக இருக்கேன், அதெல்லாம் எனக்கு ஹாப்பி தான். ஆனால் என் பொண்டாட்டிக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸ் மேட்டர் அந்த மாரிலாம் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறேன்டி. ஜங்ஷிக்கெல்லாம் நான் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஆனால் என் பொண்டாட்டிக்கான ஒரு டைம் நான் இன்னும் ஒதுக்கலையோன்னு தோணுது. ஜங்ஷி பிறகுற வர நம்ம நல்லா ஹாப்பியாக தான் இருந்தோம், இப்போயும் இருக்கோம், அதெல்லாம் இல்லைன்னு தான் சொல்ல மாட்டேன். உன்கிட்ட நான் ஹாப்பியாக இருப்பேன்ல உன்கிட்ட. அப்போது நீங்களும் அவர் உங்கள் கையெடுத்து அவர் ஷோல்டரில் வச்சுட்டு ஆமாம், அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு தேவாங்கோட லிப்ஸில் போய் கிஸ் பண்ணுறீங்க, அவருமே கிஸ் பேக் பண்ணிட்டு, இந்தமாரி குட்டி குட்டி ரொமான்ஸ்லாம் மிஸ் பண்ணுறேன். தேவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாத ஜங்ஷி. அப்புறம் இன்னும் நமக்கு பேபிஸ் நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் பெற்றுட்டு அவங்கள வளர்த்துட்டு அப்புறம் எங்கடி பண்ண முடியும்? அப்புறம் வளர்ந்துட்டாங்கன்னா கல்யாணம், அவங்களுக்கு பசங்க, நமக்கு வயசாயிரும்டி. வயசானாலும் மேட்ரு பண்ண மாட்டியா? அப்போல்லாம் இந்த ஸ்பீடு இருக்காதுடி. ஸ்பீடு தான் குறைஞ்சிருக்கும், ஆனால் லவ் அது அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் மாறாது. ஆனால் ரொமான்ஸ் கம்மியாயிரும், அவ்வளோதான். இங்கே பாரு தயம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? நம்மளோட காலேஜ் டேஸ்லாம் நினச்சி பார்த்தியா? அப்போல்லாம் எவ்வளோ ரொமான்ஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் நீ நான் நம்ம வீட்டு பால்கனி, எவ்வளோ ரொமான்ஸ் இருக்குது, அதெல்லாம் நினச்சி பார்த்தியா? அதெல்லாம் நினைக்க தாண்டி உன்னை இன்னும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏய் நான் எங்கடா போகிறேன்? இங்கே தானே இருக்கேன். நீ இங்கே இருக்கேன்னு சொன்னாலும் ஆனால் என்னை விட்டு ரொம்ப விலகி இருக்க மாரி இருக்குடி. இங்கே பாரு, சரி இன்றைக்கி நம்ம ஜங்ஷியை தூக்கிட்டு நம்மளோட பழைய வீட்டுக்கு போவோமா? போகலாண்டி. அங்கே நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்குல்ல. நிறைய மெமரிஸ் இருக்குது. நம்ம 2 பேரும் அங்கே போகலாமா? போகலாண்டி. அங்கே என்ன, நீ எங்கே கூப்பிட்டாலும் உனக்கான ஒரு லவ் அது என்றைக்குமே மாறாது. நீ எங்கே கூப்பிட்டாலுமே நான் அங்கே வருவேன்டி. என் பொண்டாட்டி என் குழந்தைக்காக வருவேன் அப்படின்ட்டு தேயாங் போயிட்டு அவங்கள கிஸ் பண்ண வராரு. அப்போது அங்கேருந்து ஜங்ஷி தான், டார்லிங் இங்கே பாரு உன் வாலெட் வெயிட்டாக இருக்குது. அப்போ அப்படியே அவள் சடனாக ஸ்டாப் ஆகிட்டு அன்ட்டா. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு போதும் அவள் வர்றா, அவள் அப்புறம் ரொம்ப பொசசிவ் ஆயிடுவா. நீ வேற என்ன கிஸ் பண்ணனா உன் பொண்ணுக்கு பிடிக்கவே மாட்டேன்து, வந்து என் கண்ணத்தை ரப் பண்ணிட்டு இருக்கா, லிப்ஸில் கொடுத்தா லிப்ஸை ரப் பண்ணுறா. நான் என்ன பண்ணுறது? சரிடி சரி விடு, குழந்த தெரிஞ்சா சரிதான், குழந்த அவ. அப்போது ஜங்ஷியும் தேவங்கிட்ட வந்துட்டு, டாடா தூக்கு என்ன?
இருங்கம்மா தூக்குறேன் அப்படின்ட்டு அவரும் தூக்கிட்டு, என்னம்மா என்ன? டாடா உன் பாஸ் ஏன் இப்படி வெயிட்டாக இருக்கு, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு வாலெட்டை அவர் கையில் கொடுத்துட்டு, அம்மா என்ன? ஒன்றும் இல்லைம்மா, நிறையா அப்பா கிட்ட பேசணும், நான் போயிட்டு வரவா அப்பா கூட? சரி போயிட்டு வா. சரி நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் வெளியே, நான் போய் வாங்கிட்டு இவளுக்கும் இது நான் வேணும், நான் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வரேன். சரி தயம் பார்த்துப்போ. சரிடி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்க 2 பேருமே வெளியே போயிருப்பாங்க. இப்போ அப்படியே டைமும் ஸ்கிப்பாக இருக்கும். இப்போ தயாங் தான் ஜங்ஷியை தூக்கிட்டு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கால் பேசிகிட்டே வராரு. அப்போ ஜங்ஷி கீழே இறங்கிட்டு உங்ககிட்ட ஒடியாடுறா. அப்படியே தயாங் திரும்ப வெளியே போயிட்டு கால் பேசிகிட்டு நிற்கிறாரு. அம்மா அம்மா இங்கே வாங்க. என்னம்மா என்னாச்சு? அம்மா அப்பா அழகாக ஒரு வார்த்தை சொன்னாருமா. அழகாக வார்த்தை சொன்னாரா? என்னம்மா என்ன சொன்னார்? அது அது அம்மா அது கொத்தா லவடுமா லவடு. என்ன என்ன சொன்ன முன்னாடி? அதுமா கொத்தா லவடுன்னு நினைக்கிறேம்மா. அம்மா அப்பா அப்படி சொன்னார். அப்பா சொல்லும் போது அழகாக இருந்துச்சுமா அப்படின்னு உங்ககிட்ட அவள் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ சடனாக தேவங்க உள்ளக்கு வந்துட்டு, ஜங்ஷிமா ஐயோ இவளே போதும் போல. ஜங்ஷிமா இங்கே வாங்க. டாடா நீ ஒரு வார்த்தை சொன்னல்ல, லட்டுமா லட்டு அழகு லட்டு அதுதான் சொன்னேன். நீ அது சொல்லல டாடா. லவடு. ஐயோ இவளே மாட்டி விட்றாங்களே. ஐயோ இல்லை ஜங்ஷிமா, அழகு லட்டுவை சொன்னேன்டி லட்டு. அப்போ நீங்கள் முறைக்கிறீங்க. ஏய் என்ன முறைகிற? அழகு லட்டுன்னு சொன்னேன்டி. என்ன சொன்னீங்க அவகிட்ட? ஏய் நான் ஒன்றும் அவகிட்ட பேசவே இல்லை, நான் பிஸ்னஸ் காலு நான் பேசிட்டு வரேன். இப்போ எதுக்கு நீ என்னை முறைச்சி பார்த்துட்ருக்கேன்? நான் லட்டுன்னு தானே சொன்னேன். வேர்ட்ஸ் பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல அவன் முன்னாடி. ஏய் சத்தியமாக பேசலடி, அது லட்டுவை தாண்டி சொன்னேன். தயம் நடிக்காதீங்க, எனக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒன்று பேசியிருக்கீங்க. அவள் ஏதோ பேசுகிறா. ஏய் அதெல்லாம் இல்லடி, அது லட்டுன்னு தான் சொன்னேன், லட்டு. தயம் அகேன் நடிக்காதீங்க, உங்கள் கண்ணே எனக்கு காட்டி கொடுக்குது. அப்போது தேவங்க அப்படியே ஜங்ஷியை தூக்கிட்டு, ஏய் லட்டு தானே சொன்னேன் அப்படின்னு ஜங்ஷிக்கிட்ட கண்ணடிக்கிறாரு. லட்டுமா லட்டு ஆமாம் அப்படிங்கிறான். அப்போது நீங்கள் அப்படியே தேங்காய் பார்த்து முறைச்சிட்டு, இனி அவன் முன்னாடி இப்படி பேசாதீங்க. சரி ஓகேடி, நான் இனிலாம் பேச மாட்டேன். நீ போய் குக் பண்ண. அப்போது ஜங்ஷியை தூக்கிட்டு வெளியே வந்துட்டு, ஜங்ஷிமா என்ன பண்ண நீ போ. அப்பா ஏன் என்ன திட்டுற? நான் இது அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறேன். அப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லை எனக்கு தண்ணி வேணும். இதை நான் தூக்கிட்டு வரேன். தூக்கிட்டு வரியா? என்னத்தை தூக்கிட்டு வர்ற? வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லணும். ஏதோ ஒன்று நான் தூக்கிக்கிட்டு தான் வரப்போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே கீழே இறக்கி விட்டணும். குட்டியாக இருக்காளா, ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட, அதாவது உங்ககிட்ட, அம்மா டாடாக்கு தண்ணி வேணும், தண்ணி தூடு. என்ன தண்ணி தூடுவா? தண்ணி கொடுமா, ஏண்டி இப்படி இருக்க அப்படின்ட்டு அவங்க நீங்கள் கொஞ்சோண்டு கிளாஸில் கொடுக்குறீங்க. என் டாடாக்கு இது பத்தாது, நீ பாட்டிலில் கொடு. அப்போது நீங்களும் பாட்டிலில் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க. தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறா. இதெல்லாம் தேவங்க பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். அழகாக கொண்டாந்து அவங்க டாடா கையில் கொடுத்துட்டு, தண்ணி வந்துடுச்சு குடி டாடா
அப்போது அவருமே குடிக்கும்போது அந்த த்ரோட் கிட்ட கை வச்சு இப்படி பண்ணி விடுறாங்க. ஜங்ஷி பண்ணும்போது அழகாக இருக்குது. தேவங்க பார்க்க ரொம்ப அட்மையர் பண்ணி ஜங்ஷியவே பார்த்துட்ருக்காங்க. விடவே மனசு வரல ஜங்ஷியை. அப்புறம் தூக்கி அப்படியே கொஞ்சுறாங்க ஜங்ஷியை. இப்போ அப்படியே ஒரு 5 months கிட்ட பாஸ் ஆகிருந்துருக்கும். இப்போது நீங்களும் தேவங்க தான் படுத்திருக்கீங்க. அப்போது ஜங்ஷி தான் அப்படியே பால்கனிக்கு போயிட்டு ஆப்போசிட் வீட்டில் உள்ள ஒரு பையனை பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது தேவங்க அப்படியே எழுந்திரிச்சு வந்து ஜங்ஷியை தூக்கும் போது டாட்டா அந்த பையன் இருக்கா பாரு அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் எழுந்திரிச்சிட்டு அப்போ என்ன போனோம், இங்கே என்ன பண்ணுறீங்க? மார்னிங்கே வேக்கப் ஆகிட்டு ஏய் அது ஒன்றும் இல்லடி, யாரையோ காமிச்சிட்ருக்கா ஏதோ ஃப்ரெண்டுன்னு சொல்லி. அது ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு வீடு, அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் இல்லாதப்போ அங்கே போய் தான் விளாடுவா, அந்த வீட்டு பையன்தான். சரி வாங்க, இன்றைக்கி சண்டே தானே? ஆமாண்டி இன்றைக்கி சண்டே தான். வயன் என்ன? ஒன்றும் இல்லை. என்ன வேணுமா? சரி நீங்கள் போய் ஜங்ஷிக்கு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டுட்டு அந்த பையன் இருக்கான்ல அவன் வீட்டில் கொண்டு போய் விட்டுவாங்க. அது யாரும் இல்லை, வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு பையன்தான். என் ஃப்ரெண்டு தான் அவள், காலேஜ் மேட். அப்படியா? காலேஜ் மேட்டா? எனக்கு தெரியும்ல போ, உனக்கும் தெரியும், போய் பார்த்தா உனக்கே தெரியும். ஓ சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஜங்ஷிக்கு ஃப்ரெஷ்லாம் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷ்அப்லாம் அவளை ஆக்கிட்டு அப்புறம் இவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்க 2 பேருமே அந்த பையனோட வீட்டுக்கு. போனால் அந்த பையன் தான் வாசலில் உட்காந்துட்டு ஜங்ஷியை பார்த்துட்டு, ஜங்ஷி எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் அம்மா குக் பண்ணுறாங்களா, நான் அதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா கிச்சனுக்கு போக வேண்டியதானே? நான் இங்கே இருந்தாலே எங்கள் அம்மாவுக்கு பெரிய ஹெல்ப் தான் அப்படின்னு அந்த பையன் சொல்லும் போது தேவங்க சிரிப்பு வந்துடுது. ஐயோ கடவுளே. அப்போது யாருடா அப்படின்னு போய் பார்க்க போனால் அங்கே உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் நிற்கிறா. யம்மி தேவங்கண்ணா. யம்மி நீயா? என்கிட்ட கூட சொல்லலை. தேவங்கண்ணா இப்போ தான் 1 month ஆகுது இங்கே வந்து, நீங்கள் தான் கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்க அதான் சொல்லலை. அப்போது ஜங்குக் எங்க? ஜங்குக் இங்கே தான் இருக்கார், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருக்காரு. ஓ சரி அவனை என்னை பார்க்க வர சொல்லு சரியா? நான் கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டில், நான் போகிறேன். சரிண்ணா போங்க. என்ன சிரிக்கிற? இல்லை ஒன்றும் இல்லை வாயின்னு சொன்னாளா? சொல்லிட்டேண்ணா. ஐயோ சிரிக்காத சரியா? சரி நான் போகிறேன். போங்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன் ஜங்ஷியை. சரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் ஃபேஸ்லாம் வச்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்தாரான். வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, அவங்க மேலே வந்து படுத்துட்டு, ஏன் இப்படி பண்ணுற? ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டேன். போய் உன் ஃப்ரெண்டாக இருந்தா போய் அவகிட்ட சொல்வியா எல்லாத்தையும்? மேட்ரு பண்ணோம், கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்கோன்னு. நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே. யார் சொன்னா? அப்புறம் அவள் சொல்கிறா, சொல்லிட்டா அவன் என்ன அப்படின்னு. நான் சொன்னேன், நானும் என் புருஷனும் ரொமான்ஸ் பண்ண போகிறோம், ஜங்ஷியை பார்த்துக்கு கொஞ்சம் அப்படின்னு. சரி விட்றி அப்படின்னா. அதான் நான் சொன்னேன் உங்ககிட்ட கொண்டு போய் விடுங்கன்னு. ஆமாம் அதுக்குன்னு அவள் ரொமான்ஸ் பண்ணுறேன்னா இங்கே அமுச்சு விடுவா, நான் பார்த்துப்பேன். எனக்கு எதுவும் ரொமான்ஸ் வேணும்னா நான் பண்ணுறது அவள் பார்த்துப்பா. ஷோ கடவுளே, இப்படியெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களாடி? நாங்கள் இருக்கோம். ஆமாம் என்னடி பண்ணலாம்? உங்கள் விருப்பம், உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க. அப்போல்லாம் நீ ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவடி, இப்போல்லாம் பண்ணவே மாட்டேன்றடி. நீனு என்ன கோஆப்ரேட் பண்ண சொல்கிறீங்க? போவேன், எனக்கு மனசே உடஞ்சிட்டேன். நான் என்ன பண்ணேன்? உங்களை தான் பண்ண சொல்லிட்டேன்ல. போவேன் போ.
உனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எல்லாம் பண்ண வேண்டாம். யார் சொன்னால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு? எனக்கெல்லாம் ஃபுல்லாக தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு ஆனால் டயர்டாக இருக்குது. ஏன் டயர்டாக இருக்குது? உன்னையும் உன் பொண்ணையும் வச்சு மேய்க்கணும்ல, அப்போ எனக்கு டயர்டாக இருக்காதா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மாமனுக்கு இப்போ கொஞ்சம் மூடாக இருக்குது. எதெல்லாம் பண்ணலாமா? பண்ணிக்கோங்க, அதுக்கு தானே இருக்கீங்க. என்னடி இப்படி சலிப்பாக சொல்கிற? இப்படிலாம் சொன்னாலாம் வேலைக்கு ஆகுது. கொஞ்சம் மூடாக சொல்லு. மூடானா எப்படி சொல்லணும்? மூடானா அப்படின்ட்டு அப்படியே உங்களை தூக்கி அவர் மேலே உட்கார வச்சுட்டு இப்போ சொல்ல. என்ன சொல்கிறது? என்ன சொல்லணும் சொல்கிறேன். அப்போல்லாம் உன்னை அறியாமலே என்னென்னமோ பேசுவ. இப்போல்லாம் சொல்லணும் மாமே, சொல்லணும். நல்லா சொல்கிறேன்டி போடி அப்படின்ட்டு உங்களை இறக்க போகிறாரு. அப்போது நீங்கள் உட்காந்துட்டு அவரோட கையை பிடிச்சி பின் பண்ணுறீங்க. என்னடி என்ன? அதான் வரலன்னு சொல்லிட்டல, கைவிடு. நான் வரலன்னுலாம் சொல்லலை. நீங்கள் பாட்டுக்கும் எதுனா இமேஜின் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்புறம் என்னடி சொன்னேன்? என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலையே. ஏன் அப்படியே பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டோம்ல 2 பேரும். பின்ன உங்களுக்கு வயசாகுது, எனக்கும் வயசாகுது, நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இனியும் ஒரு 3 பேபிஸ் பெற்றுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே போயிடும். இங்கே வா. என்ன அப்படியே வயசானாலும் மேட்ரு பண்ண மாட்டேன்னு நினச்சிட்ருக்கியா? பண்ண வண்டி. நான் சாகுற வரை உன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ரொமான்ஸ் பண்ணுங்க. யார் வேண்டான்னு சொன்னா? ரொமான்ஸ் பண்ணுறதுனா சும்மா நினச்சிட்ருக்கியா? அப்படின்ட்டு உங்களை அப்படியே பெட்டில் போட்டுட்டு உங்கள் மேலே வந்துட்டு ஒரு பிள்ளை பெற்றுட்ட, இன்னமும் ரொமான்ஸ் பற்றி தெரியாமல் இருக்கியாடி? நீங்களும் தான் ஒரு பிள்ளைக்கு அப்பா, இன்னமும் ரொமான்ஸ் வேணுங்கிறீங்க. அதான் சொல்கிறேன்ல, நான் சாகுற வரை எனக்கு ரொமான்ஸ் வேணும் தான். உன் கூட மேட்ரு பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவரோட ஷர்ட்டெல்லாம் அண்ட்ரெஸ் பண்ணிட்டு உங்களோட ட்ரெஸ்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணி விடுறாரு. போதும் இதோடய பண்ணலாம். என்ன எனக்கு புரியல. என்னடி? எனக்கு ஒரு தடவையும் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பண்ணுற ஃபீல் தான்டி. ஆனால் உனக்கு அப்படி இல்லைல்ல. எத்தனை தடவை பண்ணியிருக்கீங்க இதே டைலாக்கை சொல்லி? யாருக்கிட்ட ஏமாத்துறீங்க? போங்க. ஐயோ, கண்டுபிடிக்கிறா ஒன்றுனா. சரி ஆரம்பிக்கவா? பண்ணிக்கோங்க. சிரிச்சிட்டு சொல்லுடி. பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மூடாக சொல்லு. பண்ணிக்கோங்க. நான் தான் நடிக்கிறேடி. உன்னை ஆக்டிங்கில் சேர்த்து விட்டுறவா? பொண்ணு பேசாமல் எதுனா ஒன்று பேசிடலாம? ரொம்ப டென்ஷன் ஆகுறல்ல, போ. சரி தயங்கம்மா, பண்ணுங்க. இப்படி வா வலிகி அப்படின்ட்டு அவரும் அப்படியே இன்செர்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி, அதான் அவங்களுக்கு பழகிருச்சே அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. என்னடி ஃபீல்லாம் பண்ண மாட்டியா? கத்த மாட்டியா? அதெல்லாம் எப்போலாம் வராது. நீங்கள் பண்ணி எனக்கு பழகிருச்சு. நீங்கள் பண்ணுங்க. என்ன என்ன டென்ஷன் பண்ணாத, பண்ணிரு. வலிச்சாதானே பண்ண முடியும். இப்போ வலிக்கணும் உனக்கு, அவ்வளோதானே அப்படின்ட்டு உங்களை பைட் பண்ணுறாரு. நீங்கள் அப்போ தான் மூவ் ஆன் பண்ணுறீங்க. இதேமாரி தான் உங்களுக்கு இந்த மேக்கப் செக்ஷனும் நல்ல ஒரு காமெடியாக போயிட்டுருக்கும். நீங்கள் கத்த மாட்டீங்க, அவர் கத்த சொல்லுவார். இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஃபன்னாகவே இருந்திருக்கும் அந்த மேக்கப் செக்ஷன். இப்போ அப்படியே நீங்கள் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுருக்கீங்க. அப்போது ஜீகோ கிட்டேருந்து கால் வருது உங்களுக்கு. சொல்லு ஜீகோ. என்ன? ஆண்டி, பாப்பா இருக்கால்ல? பாப்பா ஜங்ஷியா? ஆமாம், ஜங்ஷி உங்கள் வீட்டு வாசலில் தான் நிற்கிறா. அழுதுட்டு நிற்கா. நீங்கள் பாருங்கள் என்னன்னு. அப்போது தேயாங் தான் பெட்டில் படுத்துட்டு இருந்தவர் துண்டெல்லாம் கட்டிட்டு அப்படியே வெளியே போய் பார்க்குறாரு. ஜங்ஷி தான் அழுதுட்டுருக்கா. டாடா, நான் உன்னை எவ்வளோ நாளைக்கு கூப்பிடுறேன், நீ ஏன் இப்படி பண்ணுற?
என்னம்மா என்னாச்சு? அந்த ஜீகோ இருக்கான்ல நான் அடிச்சிட்டான். ஐயோ என் தங்கம் அடிச்சிட்டானா? பரவாயில்ல பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம ஃப்ரெண்டு தானே, விட்டுருங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம். போடாடா லவடு. அப்போது நீங்கள் வந்துட்டு என்ன என்ன சொன்ன இப்போ? ஒன்றும் இல்லை. இப்போ என்னமோ சொன்ன ஜங்ஷி, என்னன்னு சொன்னேன்? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்லலை. இங்கே பாரு ஜங்ஷி, உங்கள் அப்பா ஏதோ சொல்லி கொடுத்துருக்கான், சொல்ல என்கிட்ட. அப்போது தேவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவள் லட்டுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கா. இங்கே பாரு, நீ பேர்ட் வேர்ட்ஸ் இன்னும் பேசிட்டு தானே இருக்க. அவள் முன்னாடி அவள் இந்த லவடுன்னு சொல்கிறா. அப்போ ஜங்ஷியும் லட்டுமா பொய் சொல்லாதடி, பொய் சொல்லாத அப்படின்னு முறைக்கிறீங்க. அப்போ அவளும் பயந்துட்டு லவ்டு தான் சொன்னேன், டாடா தான் அன்னைக்கு கால் பேசிகிட்டு இருக்கும்போது இப்படிலாம் பேசிகிட்டு இருந்துச்சுமா, அதுதான் பேசினம்மா அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்து முறைக்கிறீங்க. தேவங்க அவ்வளோதான் அள்ளு விட்டுருது. ஏன்னா தேவங்க உங்களுக்கு பயப்படுவார். அவ்வளோதான் தேவங்க அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு சாரிடி, அது 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 தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன், சாரிடி, சாரிடி, மன்னிச்சுக்க, புருஷனை மன்னிச்சு விட்டுருடி, இனி அவகிட்டெல்லாம் பேச மாட்டேன், அவள் முன்னாடி நான் எதுவும் பேச மாட்டேன்டி, மன்னிச்சுக்கடி. இல்லை இல்லை தேவம், நீ போ, நீ கம்முன்னு போ. சாரிடி, சத்தியமாக சொல்கிறேன், இனி பேச மாட்டேன். ஒரு தடவையும் இப்படி தான் சொல்லிகிட்ருக்க. பாத்தியா அவள் என்ன வார்த்தை சொன்னான்னு? பாத்தியா, கேட்டியா அவள் என்ன வார்த்தை சொன்னான்னு? பெரிய பிள்ளை ஆக ஆக ஒன்று கற்றுப்பா நம்மளை பார்த்து தான். உனக்கு எதுவும் தெரியுதா அப்படின்ட்டு நீங்கள் கோச்சிட்டு போய் உட்காந்துருக்கீங்க. ஜங்ஷி தான் உங்ககிட்ட வந்துட்டு சாரிம்மா, அப்பா சொல்லி கொடுக்கல, நானாக தான் கற்றுக்கிட்டேன், நீ போ, உங்கள் அப்பங்கிட்டே போ அப்படின்ட்டு நீங்கள் அவளை ரூமுக்கு வெளியே விட்டுட்டு டோரை சாத்திட்டு உட்காந்துருக்கீங்க ரூம்குள்ளேயே. ஜங்ஷிக்கும் தேவனுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகிருக்கும். நீங்கள் மத்தியானம் போல் ரூம்குள்ளே போன, நீங்கள் ஈவினிங் போல் வர்றீங்க. ஜங்ஷி உங்ககிட்ட வந்து ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் அவளை தூக்கி சோஃபாவில் விட்டுட்டு நீங்கள் பாட்டு கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சிட்றீங்க. அம்மா சாரிம்மா, பசிக்குதுமா அப்படின்னோடனே அவளுக்கு குக் பண்ணி டக்குன்னு ஈஸியாக ஒரு நூடுல்ஸ் குக் பண்ணி அவளுக்கு கையில் கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப போய் ரூம்குள்ளேயே உட்காந்துக்கிறீங்க டோர்லாம் சாத்திட்டு. இப்போ தயாங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அவர் அப்படியே டோர்கிட்ட வந்துட்டு சாரி வயன், சாரிடி, சாரிடி, சத்தியமாக சொல்கிறேன், இனியெல்லாம் பேச மாட்டேன். போதும் தயம், நீ ஒரு தடவையும் இது தான் சொல்கிற. அவள் ஒன்று ஒன்றா கற்றுட்ருக்கா தயம், உனக்கு புரியுதா இல்லையா? இனி நடக்காதுடி, நான் பார்த்துக்கிறேன், இனி அப்படி நடக்காது, நான் பார்த்துக்கிறேன், நீ போ தயம், என் மைண்டே அப்செட் ஆக்கிட்ட. அப்போ தேவங்க அப்படியே போயிட்டு அப்படியே ஜங்ஷியை தூக்கிட்டு வந்து டோர்கிட்ட நிற்க வச்சுட்டு அம்மா இனி பண்ண மாட்டோம்மா, சாரிம்மா, டாடா கிட்ட பேசு, என்கிட்டயும் பேசுமா அப்படின்னு அவள் சொல்கிறா. நீங்கள் அப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு 2 பேருமே கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்போது தேவங்க தான் அவங்க பின்னாடி வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு சாரிடி, நீலாம் அப்படி பண்ண மாட்டேன், சரி ஒழுங்காக பேசுடி, என்கிட்ட பேசாமல் இருக்காத, ஒழுங்காக பேசு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒழுங்காக தான் இருக்கேன், நீ போ, ஜங்ஷி இருக்கா, நீ அங்கே போ. என்னமோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுடி உங்ககிட்ட, என்ன பண்ண? ஒன்றும் இல்லை, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். என்னமோ தெரியுதுடி, என்ன? அது அது நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், நான் அதையே மறந்துட்டேன். என்னதுடி? ஒரு 10 months வெயிட் பண்ணுற மாரி இருக்கும். என்னது 10 months? எதுக்குடி? ஜங்ஷி கேட்டால அதுக்கு. அவனுக்கு அப்பையும் ஒன்றுமே தோணலை. என்னடி கேட்டா ஜங்ஷி? 10 monthsனால் புரியல. ஜங்ஷிக்கிட்ட நீ சொன்னல 12 months ஆகுன்னு. இனி ஒரு 10 months போதும், வெயிட் பண்ணால் போதும்.
யா, என்னது என்னது பேசுகிற? எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. தேயம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். பீரியட்ஸ் டேட் தள்ளி இருக்கு. ஸோ ஒரு 5 days தள்ளி இருக்கும். இன்னும் செக் பண்ணல. செக் பண்ணிட்டு தான் சொல்லணும்னு நினச்சேன். பட் வாமிட் சென்சேஷனாக இருக்குது. அதில் தான் கன்ஃபார்ம் பண்ணேன். என்னடி என்னடி சொல்கிற? உண்மையாவா? ஆமாம். ஐ திங்க் இன்னொரு 10 months வெயிட் பண்ணால் நம்மளோட இன்னொரு குட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவங்கோட ஐஸே பார்த்துட்ருக்கீங்க. அவரும் அப்படியே வந்துட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, அதுக்குள்ளேயுமா? ஏண்டா ஏன் இப்படி சொல்கிற? இன்றைக்கி தானடி கொஞ்சம் ரொமான்ஸில் ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன், அதுக்குள்ளேயும் அப்படிங்கிறாரு. நீங்கள் சிரிச்சிட்டு, அதான் வாழ்க்கை முழுக்க இருக்கே, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க. அப்போ நீங்கள் 2 பேருமே ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது ஜங்ஷி அங்கேருந்து வந்துட்டு, அப்பா சேர்ந்துட்டிங்களா அப்படின்ட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படியே திரும்ப அகெயின் போய் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்றா. நீங்கள் அப்படியே 2 பேருமே கிச்சன் ஸ்லாபில் அவங்கள உட்கார வச்சுட்டு அவர் தான் அவங்கள நல்லா டைட்டாக பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேடா, until the signing off, bright, tata, bye, love you.